இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை சந்திக்க கற்றுக்கொள். எதை சந்திக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சந்திக்கவும், அதை எதிர்கொள்ளவும், அதன் வழியாக வருகிற ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்மால் தீர்வு காண முடியும் என்ற ஒரு தெளிவுரையோடு துணிந்தவர்களாய், போராடுபவர்களாய், அனைத்தையும் அறிந்தவர்களாய், கடவுளோடு இணைந்தவர்களாய் இருக்க சந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். To face everything in the world, whatever comes in our life. நாம் முழுமையாக அனைத்தையும் சந்திக்க வேண்டும். அப்படி நாம் சந்திக்கின்ற மனநிலையை உருவாக்கி கொள்ளுகிற பொழுது நிறைவின் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்ற முழு முதல் செயல்களை வார்த்தை சொல்லித்தர வருகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, எதையும் சந்திக்க துணிந்தவர்களுக்கு சாவு துச்சமில்லை. எல்லோரும் ஒரு நாள் சாகத்தான் வேண்டும் என்பது நாம் அறிந்த உண்மை. இருப்பினும் சாவின் நேரம் நெருங்கிவிட்டது என்று உணர்ந்துவிட்டால் நம்மையே அறியாத பயம் நம்மை ஆட்கொள்கிறது. இதுதான் மனித நிலை. ஆனால் இந்த பயத்தின் ஆட்கொள்ளுதல் இல்லாத ஆளுமை கொண்ட இறை மனிதர்களாய் இயேசு இருப்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. கடவுளின் திட்டப்படி தனக்கு சாவின் நேரம் நெருங்கிவிட்டது என்று அறிந்து இயேசு அதை வெளிப்படையாக தன் சீடர்களிடம் பறைசாற்றுகிறார். இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்த அந்த நேரத்தில் அவர் சீடர்களிடம் தனக்கு நேரவிருக்கும் பாடுகளை குறித்து பறைசாற்றுகிறார். ஏனெனில் இந்த பறைசாற்றலில் தன் சீடர்கள் ஆழமான ஒரு விஷயத்தை உணர வேண்டும் என்று உணர்ந்தே அதை பறைசாற்றுகிறார். ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அனைவரும் புரிந்து கொள்ள அவர் முயற்சியை ஏறெடுக்க விரும்புகிறார். அனைவரும் வியப்பில் இருந்த நிலையில் சீடர்களுக்கும் அதே வியப்பில் தொடர்ந்து இருந்துவிடக் கூடாது என்று இயேசு கவனமாயிருந்தார். இந்த வியப்பு அவர்கள் அழைக்கப்பட்ட இலக்கை திசை திருப்பிவிடும் என்ற சஞ்சலம் இயேசுவுக்கு இருந்தது. இயேசுவை நெருக்கமாக பின்தொடரும் வாழ்க்கை நெருக்கடிகளை கொண்ட வாழ்வு என்பதை சீடர்கள் உள்வாங்க வேண்டும் என்பதே இயேசுவின் எண்ணமாக இருந்தது. நெருக்கடிகளை வரவேற்கும் மனநிலை உடையவர்கள்தான் தன் தகுதியுள்ள சீடர்களாக கடைசி வரை இருக்க முடியும் என்பதை இயேசு நற்செய்தி வாயிலாக நமக்கு உணர்த்த வைக்கிறார். நாம உணரணுங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். இந்த உணர்தலை நாம் பெற்றுக்கொள்ள தவறினால் வெறும் வேஷம் நிறைந்த வாழ்வாகவே நம் கிறிஸ்தவ வாழ்வு அமைந்துவிடும். வெறும் பெயரைக்காக கிறிஸ்தவர்கள் என்ற நிலையில் நிறுத்திவிடும். இயேசு உணர்த்த எண்ணியதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் இயேசு பாடுகளை சந்தித்த நேரத்தில் அவரோடு உணர்ந்திருக்காமல் சீடர்கள் ஓடிவிட்டார்கள். நாமும் அப்படி கிறிஸ்துவ நெறியை கைவிட்டும் மனிதர்களாக இல்லாமல் இயேசு நமக்கு சொல்லித்தந்த நற்செய்தி மடிப்பீடுகளை வாழ்ந்து காட்ட வேண்டுமென்றால் நெருக்கடிகளுக்கு அஞ்சாது முழு கிறிஸ்தவர்களாக இருக்க துணிவை நாம் வேண்டும். நெருக்கடிகள் நெருங்குகிற போது ஓடிவிடும் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் நற்செய்தி மதிப்பீடுகளோடு ஒட்டி இருக்கும் கிறிஸ்தவர்களாக வாழ்வதே பெயரெடுக்கும் கிறிஸ்தவர்களாக நம்மை மாற்றும் என்பதை உணர்ந்து புரிந்து சாட்சியம் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்வை வாழ முயற்சிப்பீர்களா? அன்பு உள்ளங்களே, இன்னைக்கு பிரச்சனையை எதையும் நான் ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஐ வாண்ட் இன் சேஃப்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ வாண்ட் இந்த என்னை சுற்றி ஒரு வகையான பாதுகாப்பு வளையத்தை நான் வரையறுத்து கொண்டு நான் பாதுகாப்பாக இருந்தால் மட்டும் போதும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் எனி திங். எனக்கு எதையும் எந்த சூழ்நிலை ஃபேஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. வை ஷுட் ஐ அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது வழக்கம். ஆனால் ஆண்டவர் என்று ஒரு தெளிவுரையாக நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். அப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி துணிவோடு நாம் கடந்து செல்கிற பொழுதுதான் நிறைவின் ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்ற ஒரு தெளிவுரையை இன்று ஆண்டவர் அழகாக தருகிறார். அதை உணர்ந்து சந்திக்க கற்றுக்கொள்ளுவோம். எது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண ஒரு உறுதி மொழியை நம்மில் ஏறெடுக்கிற பொழுது நிறைவு நம்மில் இருக்கிறது. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, வாழ்க்கையில் எங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் எதிர்கொண்டு போராடி
சந்தித்து அதில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு தீயவைகளை தூக்கி எறிந்து நல்ல உள்ளமாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.